ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஸ்ரீகுமரன் தங்க மளிகையோட நம்ம கோல்டு ஸ்கீம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கம் வந்து யாருக்கு தான் பிடிக்காதுங்க. அதுவும் இல்லாமல் தங்கம் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எப்படி நம்ம லேண்ட்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். பொண்ணுலையும் நம்ம வந்து இடத்துலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது காலங்காலமாக அது அழியாது. கண்டிப்பாக நமக்கு அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த முதலீடு வந்து நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். இப்போ ஸ்ரீகுமரன் தங்க மளிகையில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அதை எப்படி எப்படி போடலாம், எது நமக்கு பெஸ்ட்டு, அதில் என்ன கிஃப்ட் தராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மளிகையில் 3 ஸ்கீம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்கீமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அப்படி என்னன்னா, ஸ்வர்ணதாரா 15% 11 மாதம் நகை சீட்டு எல்லாமே நமக்கு 11 மாதம் தான் வரும் கண்டிப்பாக. ஸோ வந்து 15% இதில் வந்து 11 மாதத்துக்கு நம்ம கட்டணும். இதில் வந்து மாத சந்தா 1000 2000 இருக்குது, 10,000 வரைக்கும் நமக்கு இருக்குது. நம்ம வந்து எந்த நம்ம மாதம் எவ்வளோ நம்ம கட்ட போகிறோம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல 11 மாதம் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 11 மாதத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் கட்டணும். ஸோ 2000 கட்டினீங்கன்னா அந்த மாதிரி 5000 10,000 வரைக்கும் நம்ம கட்டிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் வந்து 5000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 11 மாதம், அப்போ 5000 × 11 மாதம் அப்படின்னா நமக்கு 55,000 வரும். இப்போ இந்த ஸ்கீமோட தன்மை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு 5000 கட்டுறீங்க. ஸோ 55,000 நமக்கு வருது. இப்போ 55,000க்கு நம்ம நகை வாங்கும்போது 15% நமக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 5000 கட்டுறீங்க அப்படின்னா 55,000க்கு வந்து நீங்கள் 15% செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கும்போது நீங்கள் 55,000 சீட்டு கட்டி முடிச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கும்போது ஒரு பவுன் 55,000 வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஒரு பவுன் 55,000, நீங்கள் கட்டின அமௌண்ட் 55,000. ஸோ நீங்கள் அந்த 55,000க்கு அப்படியே நகை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வளையல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வளையலோட செய்கூலி சேதாரம் வந்து 15% வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 55,000க்கு கட்டியிருக்கீங்க, வளையலோட செய்கூலி சேதாரம் 15% அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க வேண்டாம். ஆனால் டாக்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கணும். 3% டாக்ஸ் வந்து கம்பல்சரி எல்லா ஸ்கீம்லையும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் 55,000க்கு நகை வாங்கும்போது 15%க்குள்ள செய்கூலி சேதாரத்துக்குள்ள ஏதோ ஒரு வளையலோ கம்மலோ செயினோ ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கட்ட வேண்டாம். நீங்கள் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். 3% டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஒரு கிராம் ரேட் 5000. அப்போ நீங்கள் மாதம் 11 மாதத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 55,000 கட்டுவீங்க. ஒரு கிராமோட ரேட் நீங்கள் வாங்கும்போது ஒரு கிராமோட ரேட் 5000 வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து அப்போ எவ்வளோ ஒரு கிராம் எவ்வளோ வாங்குவோம்? கிராம் 11 கிராம் நமக்கு சேர்ந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் 55,000 கட்டி முடிச்சிட்டீங்க. நீங்கள் வாங்குறப்போ ஒரு கிராமோட ரேட் 5000 வச்சுக்கோங்க. 5000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 11 கிராம் நமக்கு நகையா சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் 11 கிராமுக்கு நீங்கள் ஒரு வளையல் பார்க்குறீங்க, இன்னொரு கம்மல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 11 கிராமுக்கு நீங்கள் வளையல் பார்க்கும்போது அந்த வளையலோட செய்கூலி சேதாரம் 15% வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். 55,000க்கு 3% டாக்ஸ்னா நீங்கள் வெறும் 1650 ரூபா மட்டுமே கட்டினா போதும். வேற எதுவுமே கட்ட வேண்டாம். இது உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு வளையல் பார்க்குறீங்க, 55,000 கட்டிருக்கீங்க, ஒரு வளையல் பார்க்குறீங்க அப்படின்னா வளையலோட செய்கூலி சேதாரம் 20% வச்சுக்கோங்களேன். நமக்கு 15% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. அவங்க செய்கூலி சேதாரம் கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ மீதமுள்ள 5%க்கு மட்டுமே நம்ம செய்கூலி சேதாரம் கட்டினா போதும். இப்போ 11 கிராம் நமக்கு சேர்ந்துருக்கா, 5000 × 11, ஸோ 55,000. இதுக்கு வந்து 20% நீங்கள் செய்கூலி சேதாரம் உள்ள ஒரு கமல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15% கட்ட வேண்டாம், மீதி உள்ள 5% மட்டும் கட்டினா போதும். 5% அமௌண்ட் எவ்வளவு? 2750. 11 கிராம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2750 மட்டும் கட்டினா போதும். ப்ளஸ் ஜிஎஸ்டி 1650. ஸோ நீங்கள் 4400 டோட்டலாக கட்டினா போதும். இதே இது நீங்கள் சீட்டு போடாமல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 55,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 55,000 கட்டிட்டு நீங்கள் ஒரு வளையலோ செயினோ எடுக்கிறீங்கன்னா 20% நீங்கள் வந்து 20% 18% நமக்கு செய்கூலி சேதாரம் கட்டணும். நீங்கள் அதுவே மோர் தென் நமக்கு 10,000 மேலே நமக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் 15%க்குள்ள செய்கூலி சேதாரம் எடுத்தீங்கன்னா வெறும் 1650 ரூபா மட்டும் கட்டினா போதும். ஸோ சீட்டு போடுறது ரொம்ப லாபம். ஆனால் நீங்கள் இந்த ஸ்வர்ணதாரா 15% நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் லாபமாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது சீட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கீம் ரெண்டாவது ஸ்கீம் என்னன்னா, ஸ்வர்ணதாரா சுட்டி லத்திகா. இதுவுமே 11 மாதம். எல்லா சீட்டுமே உங்களுக்கு தெரியும் 11 மாதம் சொல்லி. இதில் வந்து நீங்கள் மந்த்லி பெய்டு வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அவங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் நீங்கள் 5000 கட்டுறீங்கன்னா அவங்க 5000 கேஷாகவே வர வைப்பாங்க. பட் சுட்டி லத்திகாவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிராமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் நீங்கள் 5000 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் மாதம் நீங்கள் 5000 கட்டுறீங்க, ஒரு கிராம் வந்து 5000 தான் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கிராம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களோட கணக்கில் ஒரு கிராம் அப்படின்னு ஆட் பண்ணிடுவாங்க. இதே செகண்ட் மாதமும் நீங்கள் சேம் 5000 தான் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமோட ரேட்டு 2500 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குறையாது, நம்ம கூட தான் செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு கிராமோட ரேட்டு 2500 வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த மாதம் 5000 கட்டுறீங்கன்னா அவங்க உங்கள் பேரில் 2 கிராமாக வர வச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட் மாதத்தில் 1 கிராம், செகண்ட் மாதத்தில் 2 கிராம். இதே இது நீங்கள் தேர்ட் மந்த்தில் நீங்கள் 5000 கட்டுறீங்க, ஒரு கிராமோட ரேட்டு 10,000 வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வெறும் அரை கிராம் மட்டுமே உங்களுக்கு ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 11 மாதமே நமக்கு கிராம் பேஸில் நமக்கு வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இதுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் எல்லாம் கிஃப்ட் அந்த மாதிரி நமக்கு பே பண்ண. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 11 மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்கூலி சேதாரம் இந்த ஸ்கீமில் கட்டி தான் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு கிராமா வந்து அவங்க பேரில் வர வைப்பாங்க. 11 மாதம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு 5000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11 மாதத்துக்கு நீங்கள் 5000 கட்டுறீங்க. ஸோ 12வது மாதத்துக்குள்ள அமௌண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாக தந்துருவாங்க. அது வந்து இன்சென்டிவ் இல்லைன்னா கிஃப்ட் அந்த மாதிரி. இதில் 12வது மாதத்துக்குள்ள அந்த 5000 அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ 55,000 கட்டிருக்கீங்க அப்படின்னா 5000 சேர்த்து 60,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் செய்கூலி சேதாரம் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்கீம் புரியுதா உங்களுக்கு? செகண்ட் ஸ்கீம் என்னன்னா, நீங்கள் கட்டுற காசை உங்களுக்கு தங்கமாக வர வைப்பாங்க. ப்ளஸ் 11 மாதம் நீங்கள் கட்டுவீங்க. 12வது மாதத்துக்குள்ள அமௌண்ட் 5000 ரூபாவை அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்டாக இன்சென்டிவாக எப்படி வேணாலும் நீங்கள் சொன்னிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ தேர்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஸ்வர்ணதாரா வெயிட் ஸ்கீம். ஸோ ஸ்வர்ணதாரா வெயிட் ஸ்கீமில் என்னன்னா, இதுவும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் மந்த்லி கட்டுற காசாகவும் வர வைப்பாங்க.
கிராமும் வர வைப்பாங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5000 செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 11 மாதத்துக்கு நீங்கள் 55000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 11 மாதத்துக்கு 55000, உதாரணத்துக்கு ஒரு பவுன் 55000 வச்சுக்கோங்களேன். நீங்கள் 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட பணம் வந்து உங்களுக்கு கிராமா வேணுமா இல்லைனா பணமாவே வேணுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நான். ஒரு கிராமோட ரேட்டு நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு, ஒரு பவுனோட ரேட்டு நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு 55000 வச்சுக்கோங்களேன். நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் 55000 அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பவுனோட ரேட்டு அன்ன விலைக்கு 60000 வச்சுக்கோங்க. 60000 அப்படின்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிராம் பேஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு லாபம். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன அப்படின்னா சிம்பிளான மெத்தட் தான். இப்போ நீங்கள் 55000 கட்டி முடிச்சுட்டு நீங்கள் நகை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பவுன் 55000 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே நீங்கள் கிராம கன்வெர்ட் பண்ணி வாங்கிடலாம். இல்லைனா நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு பவுனோட ரேட்டு 70000 வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராம் ரேட்டில் நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் கேஷாக வாங்கி அதை நீங்கள் கிராம் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதான் சிம்பிள். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 10000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமோட ரேட்டு 7120 ரூபா அப்படின்னா இந்த வந்து நீங்கள் வந்து 10000 கட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு அவங்க கேஷாக வர வைக்கணும்னா 10000 அப்படியே வர வச்சிருவாங்க. நீங்கள் வெயிட்டாக வர வைக்கும் போது அவங்க ஒரு கிராமும் 404 மில்லியை அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஒரு கிராமோட ரேட்டு 7120 அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு கிராம் 404 மில்லி ஆட் பண்ணுவாங்க நீங்கள் கட்டுற 10000 ரூபாய்க்கு. ஸோ நீங்கள் 11 மாதம் 10000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மொத்தம் எவ்வளோ கட்டுவீங்கன்னா 1,10,000 ரூபா கட்டுவீங்க. ஸோ இதுதான். இதே கிராமில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 15 கிராம் புள்ளி 445 மில்லி நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா 10% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ 10% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட் கேஷாகவும் பண்ணிக்கலாம், கிராமம் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு இன்சென்டிவ் பேசிஸில் கொடுப்பாங்க. பட் இதுக்கு செய்கூலி சேதாரம் கண்டிப்பான முறையில் உண்டு. ஸோ இந்த ஸ்கீம் புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. இது வந்து நகை சீட்டு அப்படின்ற ஸ்கீம் தான். பட் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸ்வர்ணதாரா டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டு அப்படின்றதோட நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி உண்டியில் பணம் சேர்ப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு எடுத்து உண்டியில் போட்டுருவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போலாம் பணம் வருதோ அப்போலாம் நீங்கள் இந்த ஆப்பில் மூலமாக நீங்கள் நகைக்கு கட்டிக்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட் 100 கட்டிக்கலாம். ஒரு வருஷம், அதாவது 330 நாள் கட்டணும். இதுக்கும் வந்து உங்களுக்கு போனஸ் உண்டு. பட் இதுக்கும் நீங்கள் டாக்ஸும் கட்டணும், செய்கூலி சேதாரமும் கட்டணும். நீங்கள் கட்டுற அமௌண்ட் ஆனால் அன்னைக்கு தங்கத்துக்கு ரேட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், இப்போ 100 கட்டலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் 330 நாள் நமக்கு முடிஞ்ச பிறகு மெச்சூரிட்டி கிளைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கட்டுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாள்லேருந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து 75 டேஸில் நீங்கள் கட்டுறீங்கன்னா 6% போனஸ் கொடுப்பாங்க அவங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து 10000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நாள்லேருந்து 75 நாள் வரைக்கும் நீங்கள் 10000 கட்டுறீங்கன்னா 6% உங்களுக்கு போனஸ் தராங்கன்னா 600 ரூபா. ஸோ நீங்கள் கட்டுறது 10000 நமக்கு அக்கௌண்ட்டில் வர வைக்கிறது 10600. ஸோ நமக்கு 600 லாபம். இதே நீங்கள் உண்டியில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 600 லாபம் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த டிஜி கோல்டில் இருக்கிற காசை நீங்கள் அப்பப்போ தங்கமாக மாற்றி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப லாபம். ஸோ அதே மாதிரி 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் அந்த வரைக்கும் உள்ள போனஸ் என்னன்னா 4.25%. ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். கிராமில் இப்போ 7050 ரூபா ஒரு கிராம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கிராம் ரேட்டில் அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. 4.25% வந்து உங்களுக்கு போனஸாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் 151 நாள்லேருந்து 225 நாள் வரைக்கும் எவ்வளோ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 2.50% ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் 226 நாள்லேருந்து 300 நாள் வரைக்கும் 1%, அப்புறம் 301லேருந்து 330 நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் கட்டினாலும் அவங்க உங்களுக்கு போனஸ் தர மாட்டாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து டேக்ஸும் செய்கூலி சேதாரமும் கண்டிப்பான முறையில் கட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் மாதம் 10000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நமக்கு 6% போனஸ். ஸோ ஒரு கிராம் வந்து 7050 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேஷாக வர வைக்கணும்னா 10600 போட்டுருவாங்க. ஒரு கிராமோட நீங்கள் தங்கமாக வர வைக்கணும் அப்படின்னா ஒரு கிராமோட ரேட்டு 7050. ஸோ அவங்க வந்து நீங்கள் கட்டின 10000 ரூபாய்க்கு தங்கமாக வர வைக்கணும்னா 1.418 மில்லியை அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 10000 கட்டினதுக்கு அன்னைக்கு நாளில் தங்கத்தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1.418 கிராம். பட் அவங்க 1.75 டேஸ், ஒரு நாள்லேருந்து 75 நாள் வரைக்கும் உள்ள நாளில் நீங்கள் 10000 கட்டினது மூலமாக அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணி தராங்க அப்படின்னா 1 கிராம் 503 மில்லியை ஆட் பண்ணி தராங்க. நீங்கள் கட்டின கிராம் வந்து ஒரு கிராமும் 418, ஆனால் அவங்க உங்களுக்கு தரது வந்து 1 கிராம் 503. நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 600 லாபம். ஸோ இதுதான். நீங்கள் ஸ்வர்ணதாரா நீங்கள் வந்து டிஜி கோல்டுலையும் நீங்கள் பணம் போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்வர்ணதாரா 15%லையும் நீங்கள் சீட்டு போட்டுக்கலாம். ஸ்வர்ணதாரா சுட்டி அதிகாலையும் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா ஸ்வர்ணதாரா வெயிட் ஸ்கீம்லையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கீம்லனாலும் போட்டுக்கலாம். நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீமை பயன்படுத்தி சீட்டை பயன்படுத்தி நீங்கள் நகையை சேர்க்கும் போதோ காசை சேர்க்கும் போதோ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி தான் நம்ம சேர்த்து நம்மளால் நகை வாங்க முடியும். நம்ம கொண்டு போய் 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து ஸ்பாட் பேமெண்ட் பண்ணி நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற மகளிர்கள், தாய்மார்கள், பெண்கள், ஏன் ஆண்கள் கூட நீங்கள் வந்து நகை வந்து சேர்க்கறது ரொம்ப 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 சிறந்த பழக்கம். ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் மாதம் ஒரு 5000 கட்டுறீங்கன்னா வருஷ கடைசியில் உங்களுக்கு 55000 வரும். பட் நீங்கள் வந்து ஒரு பவுனே 55000 வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஒரு பவுன் வாங்குவீங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு பவுண்டில் உள்ள நெக்லஸ் பிடிக்கல, எனக்கு ஒரு 1.25 பவுண்டில் நெக்லஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு கையில் ஏதாவது எக்ஸ்ட்ரா மணி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் 1.25 பவுண்டில் நெக்லஸை கண்டிப்பாக வாங்கி தான் ஆவீங்க. ஸோ நம்ம எய்ம் பண்ணது 1 பவுன், நம்ம வாங்குனது 1.25 பவுன், அதில் நமக்கு ரெட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நகைச்சீட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி வாங்குங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைகளுக்கு பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ரூ. 1000க்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு அதிலே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரூ. 2000, ரூ. 5000, ரூ. 10,000, ரூ. 30,000, ரூ. 50,000, 1,00,000, 2,00,000, 3,00,000 வரைக்கும் என்னென்ன கிஃப்ட் தராங்கன்னு சொல்லி அதில் இந்த இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதிலேயே உங்களுக்கு எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடைக்கு போய் நீங்கள் இப்போ விசாரித்தா கூட இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதிலேயே நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் என்ன கிஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.